சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதி மீது வழக்கு பதிவு. சற்று முன் விஜய் அறிவிப்பு. தமிழக சட்டமன்றத்தில் திமுகவை வழிநடத்தப் போவது யார் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அந்த பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்கின்ற விஷயத்திற்கும் தற்போது பதில் கிடைத்துள்ளது. அதாவது, தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களை கைப்பற்றி முதல்வர் ஆகியிருக்கிறார். தொடர்ந்து முதல்வரான உடனே 3 முக்கிய கையெழுத்துக்களை இட்டார். முதலில் போதை இல்லாத மாநிலம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்கின்ற 3 கையெழுத்துக்களை போட்டார். அதைத் தொடர்ந்து பேசியிருந்த விஜய், நான் மக்களின் பணத்திலிருந்து ₹1 கூட எடுக்க மாட்டேன், கண்டிப்பாக யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன், மற்றவங்க மாதிரி முகத்தை மூடிக்கொண்டு அங்கு இங்கு செல்வது என ஸ்டாலினை நேரடியாக சுட்டி காட்டியிருந்தார் விஜய். அதைத் தொடர்ந்து கஜானாக்குள் எவ்வளவு இருக்கிறது என எனக்கு தெரியாது, மேலும் ஸ்டாலின் அரசு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை வைத்துள்ளது, அதை நான் வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிப்பேன். இவ்வாறு வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பித்தால் அது ஸ்டாலினுக்கு பெரும் பிரச்சனை. ஏனென்றால் இதுவரை 5 வருட காலங்களில் அவர்கள் எவ்வளவு செலவு செய்துள்ளார்கள் என்பதை கணக்கு காட்ட வேண்டும். அதைத் தொடர்ந்து விஜய் சபாநாயகராக தற்காலிக சபாநாயகர் கருப்பையா அவர்களை நியமித்திருந்தார். இன்று சட்டப்பேரவை கூடும் நேரத்தில் விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதாவது, நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக வெறும் 59 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தோல்வியை சந்தித்தார். கடந்த முறை அமைச்சராக இருந்த 31 பேரில் 15 பேர் தோல்வியடைந்தாங்க. துணை முதல்வராக இருந்த உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் திமுக சட்டசபை குழு தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டிருக்கார். துணைத் தலைவராக KN நேருவும் கொறடாவாக ஏவாவேலுவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. விஜய் தலைமையிலான தாவேகா அரசு இன்று சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ள நிலையில் இன்று திமுக சட்டசபை தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். திமுக எதிர்க்கட்சியாகும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராகிறார். இந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பெற்று ஆளும் கட்சியாக உருவெடுத்திருக்க நிலையில் திமுக 59 இடங்களோட சட்டமன்றத்தில் 2வது பெரிய கட்சியாக இருக்குது. ஜனநாயக முறைப்படி அதிக இடங்களை பெற்ற 2வது கட்சியின் தலைவரே எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்படுவார். அதிமுக 47 இடங்களை மட்டுமே பெற்றதுனால அந்த வாய்ப்பு திமுகவிடம் வந்திருக்கு. திமுகவின் முதல்வர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் VS பாபுவுடன் 8700 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சட்டசபை விதிமுறைகளின்படி ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டுமே எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்க முடியும். ஸ்டாலின் தோல்வியடைந்ததுனால திமுகவுக்கு ஒரு புதிய முகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக இந்த முறை கடும் பின்னடைவை சந்தித்தது. 1991 தேர்தலுக்கு பிறகு சென்னையில் திமுக மிக குறைந்த இடங்களிலே வென்றது. மேலும் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு வெற்றி பெற்றார். திமுகவில் துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் அமைச்சரவை அனுபவம் மிக்கவர்களாக இருந்தாலும் விஜயின் வருகையால் ஏற்பட்டிருக்கிற இளம் தலைமை அரசியலுக்கு ஈடு கொடுக்க உதயநிதி ஸ்டாலினே பொருத்தமானவர் என திமுக தலைமை கருதுகிறது. ஃபஸ்ட்டு துணை முதலமைச்சராக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அவரது செயல்பாடுகள், திமுக இளைஞரணி செயலாளராக தொண்டர்களிடையே இருக்கும் செல்வாக்கு, மேலும் செய்தியாளர்கள் சந்திப்புகளை எளிதாக ஹேண்டில் செய்யும் பக்குவம் ஆகியவை உதயநிதி ஸ்டாலினுக்கு கைவந்திருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமாக இருப்பார் திமுக ஸ்டாலின் அவர்கள் கருதுவதனால தற்போது உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக மாற்றிருக்காங்க. மேலும் முதல்வர் விஜய் வந்தவுடனே கூறியது வெள்ளை அறிக்கையாக என்ன இருக்கிறது, 10 லட்சம் கோடி கடன் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பதை நான் வெளிப்படையாக கூறுவேன் என திமுகவின் அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்து விட்டார். இதனால்தான் உதயநிதியை அதிரடியாக எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆரம்பத்தில் KN நேருவையே எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் என ஆலோசனைகள்
கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் செந்தில் பாலாஜியை போடலாம். ஆனால் KN நேருவும் செந்தில் பாலாஜியும் பல்வேறு ஊழல்களை செய்துள்ளதால் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவரானால் விஜய் அந்த ஊழல்களை வெளிக்கொணருவாரானால் கண்டிப்பாக அது ஆபத்து என முடிவு செய்ததால் உதயநிதி ஸ்டாலினையே தற்போது எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்ய போகிறார்கள். ஆனால் அதிலும் பெரும் ஆபத்து உள்ளது. அதாவது முதல்வர் விஜயோடைய எதிர்கொள்ளவும் சட்டமன்றத்தில் திமுகவின் குரலாக ஒலிக்கவும் துடிப்பான ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக்குவதன் மூலம் 2031 தேர்தலை நோக்கி அவரை இப்போதே தயார் செய்யலாம் என திமுகவின் நீண்டகால வியூகம் இதில் அடங்கியிருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினுக்கு இது ஒரு அக்னி பரீட்சை. ஏனென்றால் சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியான தாவேகாவின் திட்டங்களை விமர்சிப்பதோடு மட்டுமில்லாமல் 3வது இடத்தில் இருக்கும் அதிமுகவை விட தனது கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்கணும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் செய்த ஊழல் என்பது தற்போது இருக்கிறது. அதில் மூலமாக பல லட்சம் கோடிகளை அவர் ஊழல் செய்துள்ளார். விஜய் தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் அந்த ஊழலில் உதயநிதியும் சிக்குவார். ஏனென்றால் சபரீசனோ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி எடுத்து சென்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் டான் பிக்சர்ஸ், ரெட் ஜெயிண்ட் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு கோடிகளை ஊழல் பணமாக, கருப்பு பணமாக இருந்ததை வெள்ளையாக மாற்றியுள்ளார். பல படங்களுக்கு ரிலீஸ் ஆகுவதற்கு உதயநிதியின் தயவு இருந்தால் மட்டுமே படம் ரிலீஸ் ஆகும் என்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த விஷயத்தை எல்லாம் தற்போது தோண்டி எடுக்கப் போகிறார் விஜய். முற்றிலும் 10 லட்சம் கோடி கடனை அடைக்க வேண்டும் என்றால் திமுகவின் அஸ்திவாரத்தில் கை வைத்தால் மட்டுமே அந்த பணங்களை எடுக்க முடியும். விஜய் அப்போதுதான் நல்லாட்சியை வழங்க முடியும். அதனால் முதலில் உதயநிதியிலிருந்தே ஆரம்பிப்பார் என கூறப்படுகிறது. அதற்காக சிறப்பு DGP அதிகாரிகளையும் நியமித்துள்ளாராம். மேலும் போதைப் பொருள் எங்கு இருந்து சப்ளை ஆகிறது, அது உதயநிதியின் வசம் இருந்தா இல்லை KN நேருவா, செந்தில் பாலாஜியா என தற்போது தனி பிரிவையும் உருவாக்கிவிட்டார். அதில் கையெழுத்தும் போட்டுவிட்டார். அதனால் இனி தமிழ்நாட்டில் போதை என்பதே இருக்காது, லஞ்சம் ஊழல் என்பது இருக்காது. அதனால் திமுகவும் இனி வரும் காலங்களில் வெற்றி பெற முடியாது. உதயநிதியோ அனுபவம் இல்லாதவர், அவரால் எதிர்க்கட்சி தலைவராக கேள்வி கேட்க முடியுமா என தற்போது கேள்விகள் எழ ஆரம்பித்து விட்டது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் தப்பிப்பாரா? விஜய் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவாரா? இல்லை என்றால் விஜயின் ஆட்சி 6 மாதத்திற்குள் கலைந்து விடுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.